ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம். எல்லா கதைகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரியான கதைகளாக தான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கதைகளை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை உன்னை கரம் பிடித்தேன் அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 11. சார், மாதவன் சார் லீவு. அவர் இருந்தா தான் அந்த சீட்ல எதுவும் எடுக்க முடியும். நாம தொட்டு களைச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் அவர் சத்தம் போடுவாரு. தயங்கியவாறே கூறினார் கணக்காளர் வேதாச்சலம். நல்லா இருக்கே, அதுக்காக அவர் திரும்ப வர்ற வரைக்கும் அந்த சீட்டு வேலைகளை அப்படியே போட்டு வைக்க முடியுமா? நான் சொல்றேன், போய் எடுங்க. மேலாளர் சூரியமூர்த்தி சாவியை எடுத்து டேபிள் மேல் போட்டார். எதை எடுக்கிறீங்களோ அதே இடத்துல திரும்ப வச்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவர் தன்னோட வசத்துக்கு ஏத்த மாதிரி அடுக்கி இருப்பார் இல்லையா? ஆமா சார், கொஞ்சம் களைஞ்சாலும் அந்த மனுஷன் சத்தம் போடுவாரு. சரிதான் யா, நல்லா வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற குணம் தான் அது. அதை நாம மதிக்க வேண்டிதான். அதுக்காக அந்த சீட்ல வேலையை நிறுத்தி வைக்க முடியுமா? தந்தியும் ஃபேக்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல லீவை போட்டுட்டு போயிட்டாரு. என்னைக்கு வராராம்? 1 வாரம் போட்டிருக்காரு சார் லீவு. எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. எக்ஸ்டென்ஷனா? அது சரிதான். அந்த ஆளு என்ன கிறுக்கனா? ஒரு மாதிரி எப்பவும் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பிரச்சனையோ? அவர் வீட்டுல ஒய்ஃபோட ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? இப்ப அவர் ஊருக்கு போயிருக்கிறதே அப்படிதான் சார். அவங்க அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப சமீபத்துல தான் கொண்டு போய் விட்டாரு. அப்ப இருந்து இப்படிதான் சார். ஒரு வாட்டி சொல்லி இருக்காரு. அட, எந்த வீட்லயே இல்லாம இருக்கு இப்படி பிரச்சனை எல்லாம்? எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான். அப்படி இருந்துதான் அவங்களும் மாமியாரா ஆகுறாங்க, அனுபவிக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை சார். இப்பெல்லாம் வேலை பார்க்கிற மாமியார்கள் தான் தான் உண்டு தன் பென்ஷன் உண்டுன்னு தனியாகவே இருந்துடுறாங்க. இல்லைன்னா அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு முதியோர் விடுதியில கொடுத்து தானும் அங்க வசதியா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால யாரும் யாரையும் மதிக்கிறது இல்ல. உன் பணம் உன்னோட, என் பணம் என்னோடன்னு இருந்துட்டு தன்னோட பையன் நல்லா இருந்தா சரின்னு விட்டுறாங்க. டேக் இட் ஈஸி பாலிசி வந்துருச்சு சார் இப்பெல்லாம். வேதாச்சலம் ரொம்பவும் கேஷுவலாக சொன்னார். அத போல இவரும் இருந்துட வேண்டியதானே? ஏன் பொண்டாட்டி கிட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு? அவருக்கு அவங்க அப்பா அம்மாவை வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு அவரோட ஒய்ஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் இல்ல சார்? சரி விடுங்க, இந்த பேச்சு நமக்கு எதுக்கு? அதுவும் ஆபீஸ் நேரத்துல. வேலையை பார்ப்போம். அந்த பென்ஷன் ஃபைல் எடுங்க, இன்னைக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அவர்கிட்டயே சொல்லியிருந்தேன், என்னவோ போட்டுட்டு போயிட்டாரு அப்படியே. எல்லா மனுஷனுக்கும் எல்லா சமயத்திலையும் மனசு ஒரே மாதிரியாவா இருக்கு? சொந்த வாழ்க்கை சரியா இருந்தாதான் ஆபீஸ் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது சத்தியமான விஷயம். எத்தனை பேரு மனசு நொந்து குடிக்கு அடிமையாகி தானும் ஒழுங்கா இல்லாம ஆபீஸையும் கெடுத்து எப்படி எல்லாமோ ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இவர் இல்லாம இருக்காரு, அது மட்டும் சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இவரும் அப்படி ஆனார்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார். பல சமயங்கள்ல இவர் பேச்சு அப்படிதான் இருக்கும். இவருக்கு மனசுல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல இருக்கு சார். தன்னோட பொண்டாட்டி தன்னை விட அதிக சம்பளம் வாங்குறான்னு அது அடிக்கடி அவர் பேச்சில இருந்து தெரியுது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியலையாமா? எம்பட்டு இருந்தா என்னையா? இந்த குடும்பத்துல நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ். நமக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் எது சரியோ அதை விடாம செய்வோம்னு உறுதி எடுத்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே? அங்கதான் சார் வருது பிரச்சனையே. அவங்களுக்கு குழந்தைகளே இல்ல இன்னி வரைக்கும். அதான் தெரியுமே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே ஆகுது. மெதுவா பிறக்கட்டும். இப்ப என்ன கெட்டு போகுது? அதுக்கு இல்ல சார். அதுக்குள்ளேயும் இவங்க காம்ப்ளெக்ஸ் பிரச்சனையில 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு போல இருக்கு. இவருக்குத்தான் அதுனா அவங்களுக்குமா? அவங்களுக்கு நாம தான் அதிகமா வாங்குறோம்னு எண்ணம் இருக்கும் போல இருக்கு சார். அப்படி இருந்தாலே விளங்கன மாதிரி தான். அதான் படக்குன்னு லீவை போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் போல இருக்கு. அப்போ அந்த அம்மா மட்டும் தனியா இருக்கா வீட்டுல? அது தெரியல சார்.
சொல்லிவிட்டு சூரியமூர்த்தியை ஒரு மாதிரியாக பார்த்தார் வேதாச்சலம். நீ என்னையா சந்தேகமா பாக்குற? என்ன நான் தேடி போக போறேன்னு நினைச்சிட்டியா? வாயை பொத்திக் கொண்டு சிரித்துக் கொண்டார் வேதாச்சலம். அலுவலகத்தில் சூரியமூர்த்தியின் பேச்சுக்களை அறிவார் அவர். பெண் பணியாளர்கள் மத்தியில் அவர் இரட்டை அர்த்தம் தொனிப்பது போல் பல சமயங்களில் பேசுவதும், சிலர் அதை ரசிப்பதும், சிலர் தாங்க மாட்டாமல் தலை குனிந்து கொள்வதும், இந்த வயதில் இவருக்கு இது தேவையா என்றுதான் தோன்றும் இவருக்கு. ஆனாலும் மேலாளரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் சொல்ல போக மறுநாளைக்கு ஆபீஸ் வந்து டேபிளை பார்த்தால் மாறுதல் ஆணை இருக்கும் மேலே. அப்படி எத்தனையோ பேரை விரட்டி இருக்கிறார் அவர். அதை நினைத்த போது மெலிதாக உடம்பு நடுங்கியது வேதாச்சலத்துக்கு. ஏன், மாதவனுக்கே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதே. அத்தியாயம் 12. மாதவன், அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் என்னாச்சு? 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வைக்க மாட்டேங்கிறீங்க. சூரியமூர்த்தி சூடாகத்தான் ஆரம்பித்தார். இன்னும் கேட்கவில்லையே, மறந்துவிட்டார் போல் இருக்கிறது என்று நினைத்திருந்த மாதவனுக்கு திடுக்கென்றது. இப்போ முதல்ல அதை மூவ் பண்ணுங்க. சரி சார் என்று கூறிவிட்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் மாதவன். இப்படி வந்ததும் வராததுமாக சொல்லப்படும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எதெல்லாம் சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறதோ அப்படியான கோப்புகள் தான் இவருக்கு லட்டு போலும் என்று நினைத்து கொண்டான். சிக்கலான கோப்புகளை வைத்துக்கொண்டு அதில்தான் காசு பார்க்க முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சம்பந்தப்பட்டவருக்கு தெரிய வேண்டும். அம்மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதில் வல்லவர் அவர். இத்தனை ரிஸ்க் எடுத்து இந்த பணி என்னால் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளி வைத்து விடுவார். அங்கே மற்றவர் உழைப்பு எல்லாம் பஸ்பமாகிவிடும். அப்படியான ஒன்றைத்தான் இப்பொழுது கேட்கிறார். என்ன செய்வது என்று புரியாமல் மனத்திரையில் எண்ணங்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான் மாதவன். இந்த ஆபீஸுக்கு அவன் விரும்பித்தான் வந்தான். வந்த பொழுதினில் சூழல் நன்றாகத்தான் இருந்தது. 6 மாதங்கள் நன்றாக நிம்மதியாகத்தான் ஓடியது. திருமணமாகி தான் மாற்றலாகி வந்த இடம் நன்றாக அமைந்ததில் பெருத்த நிம்மதி இருந்தது இவனுக்கு. தன் மனைவியின் அதிர்ஷ்டம் என்பதாக கூட ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவள் மீது அன்பு பெருகியது. ஆனால் 6 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த மனுஷன் இங்கே வந்து உட்காருவார் என்று யார் கண்டது? வந்த பிறகுதான் தெரிந்தது, அவர் இங்கே விட்டுவிட்டு போய் சரியாக 6 மாதம் தான் ஆகிறது. மீண்டும் வந்து விட்டார் என்று சபதம் செய்து விட்டு போனாராம். சரியா 6 மாசத்துல திரும்ப வரலனா என் பேரு சூரியமூர்த்தி இல்ல. இதற்கு முன் இருந்த அலுவலரிடம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போன சபதமாம் இது. தன் செல்வாக்கு அவரை விட மேல் என்று நிலைநாட்டுவதில் அத்தனை வெறி அவருக்கு. விருப்பு வெறுப்பற்று சமநிலையில் மக்களுக்கான பணிகளை செய்ய அமர்த்திருக்கிறோம். இங்கே மனித வக்கிரகங்கள் எப்படியெல்லாம் நிர்வாகத்தை சீர்குலைக்கின்றன நினைத்து பார்த்து கொள்வான் இவன். அவ்வளவுதான் முடியும். அதை வாய்விட்டு சொல்லக்கூட முடியாது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது கூட சிக்கல்தான் இன்றைய நாளில். யோசனையிலேயே ஆழ்ந்து விட்டவன் அவர் சொன்ன கோப்பை எப்படி எழுதி வைப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். மனதில் பல்வேறு விதமான தயக்கங்கள். வெறுமே அறிவுரைகள் கேட்டு கோப்பினை நகர்த்தி இவனுக்கு பழக்கமில்லை. இது நான் எழுதுவது, இது பற்றி முழுமையாக சொல்ல எனக்கு தெரியும் என்ற திமிர் இவனுக்கு எப்போதும் உண்டு. அந்த வகையில்தான் அதை எப்படி நகர்த்தலாம் என்பது இவனின் சிந்தனையாக இருந்தது. அப்போது பியூன் கபிலன் வந்து நின்றார். சார், மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு, சீஃப் ரூம்ல இருக்காரு, அந்த கான்ட்ராக்டர் ஃபைல எடுத்துட்டு வருவீங்களா? இந்தாங்க, நீங்களும் கொண்டு போய் கொடுத்துருங்க, கேட்டா இதோ வர்றாருன்னு சொல்லுங்க என்றான் மாதவன். ஐயோ, நீங்க என்ன சார், என்ன வம்பள மாட்டி விட்டுறீங்க போல இருக்கே. உங்களை கொண்டு வர சொன்னார்னா நீங்க என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க? கபிலன், ஒன்னும் தெரியாத மாதிரி நீங்க பேசக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும். இதுல நான் எழுதுனா அது வேற மாதிரி போயிடும். அவருக்கு வேணுங்கிறத அவரே எழுதிக்கட்டும். நான் எதுவும் கண்டுக்கல. ஆனா அவரு நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால எழுத முடியாது. அத அவர்கிட்ட நீங்களே நேர்ல சொல்லிட வேண்டியது தானே சார். என்ன ஏன் சார் உள்ள இழுக்கிறீங்க? யோ, தெரியும் எனக்கு எல்லாம். என்னமோ உனக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசாத. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். போயா, போய் சும்மா கொடு. அவருக்கே தெரியும். நானே கொண்டு கொடுத்தாலும் நீங்க போங்கன்னு சொல்ல போறாரு. இதை யாரு கொடுத்தா என்ன? ஆனாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் சார். நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அது ஒண்ணுதாயா சொத்து. அதன் மூலமா கிடைக்கிற நஷ்டம் கூட அவனுக்கு சுகந்தாயா. வாயை மூடிக்கொண்டு கோப்பை எடுத்துக்கொண்டு போனார் கபிலன். முன்பே ஒரு முறை இந்த கோப்பு பற்றி பிரச்சனை வந்திருப்பதை நினைத்து கொண்டான் மாதவன்.
அப்பொழுதே நீங்கள் நினைப்பது போல் என்னால் எழுதி வைக்க முடியாது, அதற்கான ஆதாரம் இல்லாமல் எழுதுவது என்பது ஆகாது என்று மேலாளரிடம் முரண்டு பிடித்திருக்கிறான். இத்தனை நாட்கள் அதனாலேயே நின்று இருந்த கோப்பு இன்று மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. இதில் மாதவனுக்கு ஆச்சரியமாய் இருந்த விஷயம், அலுவலரும் மேலாளரின் வார்த்தைகளை தட்டாமல் ஒப்புதல் அளிப்பதுதான். அது எப்படியோ நடந்து விடுகிறது. அந்த சாமர்த்தியம் இந்த சூரியமூர்த்திக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் எது சரி என்று ஒன்று உண்டல்லவா? அதை மீறி ஏன் இப்படி நடந்து விடுகிறது? இதை யோசித்து யோசித்து பின் எப்படியோ போகட்டும், மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி என்று விட்டுவிட்டான் அவனும். அப்படியான ஒரு நாளில்தான் திடீரென்று அவனும் ஒரு நாள் அந்த மாறுதலை சந்திக்க வேண்டியிருந்தது. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் இங்க வந்து 1 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன மாத்தினா என்னங்க அர்த்தம்? பொதுவான அந்த புலம்பலை எல்லோரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யாரும் பதில்தான் சொல்லவில்லை. யாரும் சாதகமாக வரமாட்டார்கள் என்பதை இவனும் அறிவான். ஆனாலும் இந்த அளவுக்கா பயந்தோழியாக இருப்பது என்று நினைத்து வெட்கப்பட்டான் இவன். இந்த முறை தப்பித்தது இவனின் கடுமையான எதிர்ப்பினால்தான். பணி மாற்றல் ஆணையை எடுத்துக்கொண்டு நேரே அலுவலரின் அறைக்கே போனான். தன் மீது என்ன குறை இருக்கிறது என்று வினவினான். தன் பிரிவு பணியில் தான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேள்வி எழுப்பினான். அலுவலக நேரத்திலோ விடுப்பு எடுப்பதிலோ கூடுதல் வேலைகளை தாமதமின்றி முடிப்பதிலோ என்ன குறையை காண முடிந்தது என்றும், காரணம் இல்லாமல் அனாவசியமாக ஒருவரை மாற்றம் செய்வது அவனது கடமை உணர்வையே தாழ்த்தி எடை போடுவதற்கு சமம் என்று வெறி கொண்டவனைப் போல அலுவலரிடம் வாதாடினான். தானா அப்படி பேசினோம் என்றும், எங்கிருந்து தனக்கு அம்மாதிரி ஒரு தைரியம் வந்தது என்றும் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் மாதவன். அன்று மாதவன் கொடுத்த அதிர்வு சூரிய மூர்த்தியையே சற்று கலங்கத்தான் வைத்து விட்டது. இந்த அளவுக்கு பேசுபவன் என்னமும் செய்ய துணிந்து விடுவான் என்பதாக நினைத்து பயந்து விட்டாரோ என்னவோ. அவரே சொல்லி அந்த மாறுதல் ஆணையை கேன்சல் செய்து விட்டார் அன்றே. அதிலும் கூட தானே அவனுக்கு உதவியதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதுதான் அவர் செய்த பெரிய அரசியல். அத்தியாயம் 13. தனது மாறுதல் ஆணையை ரத்து செய்ததிலிருந்து அலுவலகத்தில் மாதவனுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருந்தது. அது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அவன் தன்னை ஒன்றும் அந்த அலுவலகத்தின் ஹீரோவாக நினைத்து கொள்ளவில்லை. எப்பொழுதும் போலவே தன்னடக்கத்தோடு தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை வைத்து அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சும்மா ஒன்றும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரையும் ஒன்றும் தூக்கி அடிக்க முடியாது என்றெல்லாம் பேச்சு கிளம்பி இருந்தது. மனிதர்களில் அநேகமாக எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று தோன்றியது இவனுக்கு. பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் மூலமாகவாவது பாதுகாப்பு கிடைக்காதா என்று நினைக்கிறார்களே ஒழிய, இது தவறு என்று நியாயமான விஷயங்களுக்கு கூட நிமிர்ந்து நிற்பதில்லை. ஆனாலும் மாதவனுக்கு அவர்கள் மேல் எந்த கோபமும் எழவில்லை. ஒவ்வொருவர் வாழ்க்கை பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடும். இந்த வாழ்க்கை என்னும் ஓடம் பெரும்பாலும் மனிதர்களை கவிழ்க்கத்தானே பார்க்கிறது. அதில் அனாயாசமாக படகு விட்டு கொண்டு சுகமாக பயணிப்பவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். எல்லாமும் உணர்ந்துதான் இருந்தான் மாதவன். அவனின் அந்த நல்ல குணமே அலுவலகத்தில் பலரையும் வியக்க வைத்திருந்தது. வேதாச்சலம் மாதவனிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். அவன் தன் வேலைகளில் கனகச்சிதமாக இருப்பது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் வெளியூரில் இருந்த பொழுதே அவனை அறிவார். அவர் தன் பெண்ணுக்கு மாப்பிளை தேடிக்கொண்டிருந்த வேளையில் தற்செயலாக இவனை பற்றிய செய்தி அவருக்கு கிடைத்தது. அவனே அறியாமல் திருச்சிக்கு சென்று அலுவலக பணியாக வந்தது போல இருந்து அவனை பார்த்து எடை போட்டு விட்டுத்தான் வந்தார். ஆனால் அவன் அமையாமல் போனது அவருக்கு பெருத்த வருத்தமாகத்தான் போய்விட்டது. அதிக பொருத்தமில்லாததில் அவர் மனைவியின் கேள்விகளுக்கு அவரால் தக்க பதில் சொல்லி சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் இன்று வரை மாதவன் தனக்கு மாப்பிள்ளையாக வராதது அவருக்கு கொஞ்சம் வருத்தம்தான். அதனாலேயே அவருக்கு அவன் மேல் என்றும் ஒரு கருணையான பார்வை இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பின் மாதவனை சூரியமூர்த்தியால் நெருங்கவே முடியவில்லை. அந்த ஆளால் தனக்கு தொடர்ந்து துன்பங்கள் வரக்கூடும் என்று மாதவன் நினைத்தான். அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த தலைமை அலுவலகத்தின் நகர கிளை அலுவலகங்கள் எல்லாவற்றையும் தன் உயர் அலுவலக இடத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் மிரட்டி வைத்திருந்ததை அவன் கண்ணுற்றான்.
வெறுமே வேலை மட்டும் சரியாக பார்த்துவிட்டால் போதாது, அதற்கும் மேல் இங்கே ஒரு அரசியல் தேவைப்படுகிறது என்று தோன்றியது அவனுக்கு. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அது மிகவும் தேவைப்படும். அத்தோடு தன்னை போல் உண்மையான கடமையாற்றும் பிற பணியாளர்களையும் இவரிடமிருந்து காக்க வேண்டியது அவசியம் என்று ஏனோ அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. சூரியமூர்த்திக்கு எதிராக இப்படி ஒரு அணி சேர்த்தால்தான் தானும் தன் சகாக்களும் நிம்மதியாக காலம் தள்ள முடியும் என்ற முடிவுக்கு வந்தான் மாதவன். அப்படியான ஒரு நல்ல நாளில்தான் இவன் தன்னை அந்த ஊழியர் சங்கத்தோடு இணைத்துக் கொண்டான். என்ன சார், நீங்கெல்லாம் இப்படி தனியாளா இருக்கலாமா? தன்னுடைய டியூட்டிய எவன் சரியா செய்யறானோ அவங்க எல்லாம் தான் சார் ஊழியர் சங்கத்துல பங்கெடுக்கணும். அப்பதான் சார் நம்ம கோரிக்கைகளை நாம சரியான திசையில எடுத்து வைக்க முடியும், கொண்டு செல்ல முடியும். இத்தனை நாளா நீங்க எங்க கண்ணுல படாம போயிட்டீங்களே, வெறுமே சந்தா கொடுத்துட்டு சிவனேன்னு இருக்கிற ஆள் போல இருக்குன்னு எங்களையும் நினைக்க வச்சிட்டீங்களே என்று ஆதங்கப்பட்டனர் வந்தவர்கள். இருப்பதிலேயே அந்த சங்கம்தான் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற எண்ணத்தை ஏற்கனவே தன்னுள் கொண்டிருந்தவன் மாதவன். அதனால் அன்று மனம் உவந்து தன்னை அத்தோடு இணைத்துக் கொண்டான். அதோடு நண்பர்களையும் சேர்த்து விட்டான். இனி வரும் சங்கங்களுக்கெல்லாம் பச்சோந்தி மாதிரி சந்தா செலுத்தாதீர்கள் என்று அறிவுரை சொன்னான். பணியாளர்கள் மதிப்பான இடத்தில் தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். லஞ்சம் பெறாத, அதனை மனதால் கூட நினைக்காத 4-5 நண்பர்கள் அன்று அவனோடு கைகோர்த்தார்கள். அந்த நிமிடத்திலேதான் சூரியமூர்த்தியின் அடிவயிறு கலங்க ஆரம்பித்தது. மாதவன் திரும்பியதும் அடுத்து என்ன செய்வாரோ? இப்படி திடீரென்று தன்னிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் லீவை போட்டுவிட்டு போய்விட்டானே என்று வேதாச்சலம் நினைத்தாரே ஒழிய, அதனால் அவனுக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவருக்கு அவரை அறியாமலேயே ஒரு அக்கறை இருக்கத்தான் இருந்தது. மனைவியுடன் பிணங்கிக் கொண்டுதான் பெற்றோரை தேடி போயிருக்கிறான் என்ற செய்தி அரசல் புரசலாக அவர் காதுக்கு எட்டிய போது அவர் மனம் மிகவும் சங்கடப்பட்டது. இளம் தம்பதிகளிடையே திருமணமான புதிதில் முதல் ஓராண்டில் இம்மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதும் பிணக்கிக் கொண்டு போவதும் வருவதுமாக இருப்பதும் பின்னர் ஒரு நிதானத்துக்கு வருவதும் சகஜம்தான் என்று நினைத்துக் கொண்டார். அவர் பெண்ணுக்கும் இம்மாதிரி அனுபவம் உண்டு என்பதையும் நினைக்கையில் இதுவும் அந்த வகையிலானதாகத்தான் இருக்கும் என்று எண்ணம் அவருக்கு தோன்றியது. ஆனாலும் மாதவனின் நேர்மையும் ஒழுக்கமும் கடமை உணர்வும் தன்னடக்கமும் பெரியோர்களை மதிக்கும் பாங்கும் எதையும் அவன் எப்படியும் நேர்வழியில் சமாளித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையைத்தான் இவருக்கு கொடுத்திருந்தது. திரும்பவும் அவன் தன் விடுப்பினை நீடித்தால் கூட தான் இருந்து அந்த பிரிவையும் சேர்த்து சமாளித்துக் கொள்வது என்றும் அவன் நற்பெயருக்கு எவ்வகையிலும் களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் சற்று கவனமாகவேத்தான் இருந்தார். அப்படி இருப்பதில் அவருக்கு என்னவோ ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தான் அலுவலக பணிகளில் சொந்த வாழ்க்கையில் எப்படி எப்படியோ இருந்து கொண்டாலும் ஒரு நல்லவனை சார்ந்து தன் நிலைகளை தளர்த்திக் கொள்வதில் ஏனோ அவருக்கு ஒரு ஆறுதல் இருந்தது. அத்தியாயம் 14. மாதவனின் தந்தை கேசவமூர்த்தியும் காமினியின் சித்தப்பா சாம்பசிவமும் அப்படி நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள நேரிடும் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை. இருவருமே பஸ்ஸை விட்டு கீழ் இறங்கிய போதுதான் அது நிகழ்ந்தது. அட அடடா, என்ன ஒரு தற்செயல் பாருங்க, இப்படியுமா நிகழணும்? மகிழ்ச்சி பொங்க சொல்லிக்கொண்டே வந்து கட்டிக்கொண்டார் சாம்பசிவம். பொது இடத்தில் அப்படியான ஒரு தழுவலை கேசவமூர்த்தி எதிர்பார்க்கவில்லை. நிதானத்துக்கு வர அவருக்கு சில நிமிடங்கள் பிடித்தன. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைய அவங்களே தான் தீர்த்துக்கணும். நாம எடுத்து சொல்றது அவ்வளவு நல்லா இருக்குமா? இவர் எதை சொல்கிறார் என்று புரியாமல் முழித்தார் கேசவமூர்த்தி. எடுத்த எடுப்பில் ஒருத்தர் இப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம், எதிராளிக்கும் தெரிந்திருக்கும் என்ற யூகத்தில் இவரே முடிவு செய்து கொண்டு துவங்கி விடுவதா? அப்படியானால் தனக்கு தெரியாது என்று காட்டிக்கொள்வதில் எதிராளிக்கும் ஒரு தயக்கம் வராதா? எல்லாம் சின்னஞ்சிறுத்துக தானே, அப்படிதான் இருக்கும் என்று பொதுவாக ஒன்றை சொல்லி வைத்தார் பதிலுக்கு. அதன் மூலமாக ஏதேனும் புரிந்து கொள்ள அடுத்த தகவல் வரும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. எதுவும் நானும் கேட்டுக்கல, இப்படி இருக்குமோங்கிற யூகம்தான். அப்படி ஒன்னும் அவசரப்பட வேண்டியதில்லைன்னு வைங்க. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா சொல்லிக்க முடியாம பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்புனாலையும் மரியாதையாலையும் அது நிகழ்ந்திருக்கலாம் இல்லையா? சத்தியம், இது சத்தியம், அப்படியே ஆமோதித்தார் கேசவமூர்த்தி. எதற்கு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு? நேரடியாக வெளிப்படையாக என்ன என்பதை
தெரிவித்து விட வேண்டியதுதானே? அவருக்கு பெரிய அவஸ்தையாக இருந்தது இது. தன் சம்சாரம் கூட இருந்தால் தேவலாம் போல் இருந்தது அவருக்கு. பேசாமல் அவளை கையை காண்பித்து விட்டு விலகிக் கொள்ளலாம் இல்லையா? அவள் பார்த்துக் கொள்வாள் எல்லாவற்றையும், எல்லோரையும் ரட்சிப்பவள் அவள்தான். நீங்க கிளம்புங்க, நான் எல்லாம் பாங்கா சொல்லி அனுப்புறேன், ஒன்னும் நினைச்சுக்க வேண்டாம், எல்லாம் சரியாயிரும் சொல்லிவிட்டு எதிர்பார்த்த வண்டி வந்தவுடன் தாவி ஏறி அமர்ந்து டாட்டா காண்பித்து விட்டார் சாம்பசிவம். வந்ததிலிருந்து பூடகமாகவே பேசி பூடகமாகவே விடைபெற்றுக் கொண்டு விட்டாரே என்று இருந்தது இவருக்கு. அப்படியானால் மாதவனுக்கும் அவர் மனைவிக்கும் என்ன பிரச்சனை? வெறுமனே ஓய்விற்காக அவன் வீட்டுக்கு வரவில்லையா? ஓய்விற்காக வந்தவன் தன் மனையாளோடு வராமல் தனியாக வந்தது இப்படித்தானா? இப்பொழுதுதான் ஏதோ உரைப்பது போல் இருந்தது இவருக்கு. ஆனாலும் எல்லாம் தன் சதி பார்த்துக் கொள்கிறாள் என்கிற நம்பிக்கை அவரை பதட்டமடைய செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தன் பணிக்காலம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்காக வந்த இடத்தில் இப்படி ஒரு செய்தி தன்னை எட்டியது தெய்வாதீனம்தான் என்று நினைத்து உடனே இதை தன் மனைவியிடம் சென்று சொல்லிவிட வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது அவருக்கு. ஒருவேளை அவளுக்கும் இப்படியான ஒன்று தெரியாமல் இருந்திருந்தால் என்ற எண்ணம் அவரிடம் மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 15. எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நான் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாம இருங்க. எடுத்த எடுப்பில் தன் மனைவி இப்படி சொன்னதே பெருத்த ஆறுதலாய் இருந்தது கேசவமூர்த்திக்கு. மேற்கொண்டு கேட்க எதுவும் இல்லை என்று நினைத்தார் அவர். படிக்கும் காலத்தில் இருந்தே அவன் அம்மா பையன், எல்லாவற்றையும் அம்மாவிடம்தான் பகிர்ந்து கொள்ளுவான். நியூஸ் பேப்பர் உண்டு தான் உண்டு என்று அமிழ்ந்து கிடப்பார் இவர். பொதுவாக பையன்கள் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்பன்களை கண்டாலே ஏனோ பிடிப்பதில்லை, எதிரி போல பாவிப்பார்கள். சிவனே என்றுதான் இருக்கிறார்கள் என்றாலும் ஐயோ பாவம் என்று கூட நினைப்பதில்லை அவர்கள். இத்தனைக்கும் தன் சம்பாதியத்தில் தான் படித்து வருகிறோம், அதில்தான் இந்த குடும்பமே நடந்தேறுகிறது என்றாலும் அதெல்லாம் வாழ்வியல் கடமைகள் என்று நினைக்கிறார்கள் போலும். ஏன் என்ன பெத்த, உன்னை எவன் பெத்து போட சொன்னா என்று கொச்சையாக நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். காலம் அப்படித்தான் மலிந்து கிடக்கிறது. எதை நினைத்து என்ன ஆகப் போகிறது? காலத்தால் எல்லாமும் மறக்கப்படும். மாற்றம் என்ற ஒன்றை தவிர இந்த உலகத்தில் எல்லாமும் மாறுதலுக்கு உட்பட்டதுதானே. இப்படியாக ஆறுதல் படுத்திக் கொள்வதும் ஒரு வகையிலான முதிர்ச்சியின் அடையாளம்தான் என்று நினைத்து கொண்டார் கேசவமூர்த்தி. எல்லாவற்றையும் அமைதியாக கண்டு கேட்டு தனக்கு தன்னை அறியாமல் அந்த முதிர்ச்சி வந்துவிட்டதோ என்று அவருக்கு தோன்றியது. மாதவன் கிளம்பி போய் ஒரு நாள் கழிந்து விட்டது. எதற்கு வந்தான், என்ன செய்தான் என்றுதான் நினைத்துக் கொண்டார் இவர். வந்து இருந்த நாட்களில் அம்மா அம்மா என்று அவள் மடியில் தான் கிடந்திருக்கிறான். இன்னமும் அவன் அவளுக்கு குழந்தைதான், தனக்கும் தான் என்றாலும் அம்மாவிடம் இருக்கும் பிரியமும் பாசமும் தனிதான். கொடுத்து வைத்தவள். தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார் அவர். அவருக்கொன்றும் அவன் இப்படி இருப்பதில் பொறாமையெல்லாம் இல்லை. கண் காண நன்றாக இருந்தால் சரி என்பது ஒன்றே அவரது விருப்பமாக இருந்தது. அதற்கு பங்கம் வந்து விட்டதோ என்பதாக ஒரு மெல்லிய சோகம், அவ்வளவுதான். அந்த நெருடலில்தான் இந்த சிறு பதட்டம். இருந்தாலும் மனைவியின் ஆதுரமான பதிலில் சமாதானம் அடைந்து விட்டார் கேசவமூர்த்தி. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே, இதுவே அவர் எப்போதும் வேண்டுவதாக இருந்தது. வாசலில் சிந்தண்ணா வயப்பட்டு உட்கார்ந்திருந்தவரின் பார்வை தெருவில் திரும்பிற்று. மனையாள் லட்சுமி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். கோயிலுக்கு சென்று வருகிறாள், கையில் அர்ச்சனை கூடை. இந்த பெண்களுக்குத்தான் எத்தனை கடவுள் நம்பிக்கை! பிரார்த்தனையின் பலன்களை இவர்கள் எத்தனை தீர்க்கமாக உணர்ந்திருக்கிறார்கள்! அதை மிஞ்சிய விஷயம் எதுவும் இல்லை என்ற அசைக்க முடியாத இவர்களின் தீர்மானம் பக்தியின் மேல் இவர்களை எத்தனை ஆணித்தரமாக அமர்த்தி இருக்கிறது! நிம்மதி பெருமூச்சு விட்டார் கேசவமூர்த்தி. மாதவன் வீடு வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அவனுக்கு ஆபீஸ் போக மனமில்லை. இன்னும் லீவு நாட்கள் பாக்கி இருந்தன. 4-5 நாள் அதிகமாகவே எழுதி கொடுத்து விட்டுத்தான் வந்திருந்தான். அம்மாவின் பேச்சின்படி அப்படியே கிளம்பி போய் காமினியை அழைத்து வர வேண்டி இருக்கலாம் என்பதே அவன் எண்ணமாயிருந்தது. அந்த எண்ணத்தை உடனே நிறைவேற்றவும் துணிந்தான் அவன். அத்தியாயம் 16 மற்றும் இறுதி அத்தியாயம். மாதவனின் மடியில் காமினி கிடந்தாள். மெல்லிய சிரிப்பு வெளிப்பட்டது அவளிடமிருந்து. என்ன என்று கேட்டான் மாதவன். உங்களுக்கு கிளம்பணும்னு தோணி இருக்கிற அதே நேரத்துல எனக்கும் அத நான் நினைச்சேன். அதுக்கு என்ன அர்த்தம்?
சொல்லட்டுமா? 2 பேருக்குமே மனசுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் அன்பு இருக்குன்னு அர்த்தம். அத வெளிக்காட்டிக்கிறதுல அனாவசியமான வீம்பு இருந்ததுன்னு அர்த்தம். அதையும் சொல்லு. வீம்பு யாருக்கு? 2 பேருக்கும் தானே. ஆம்பளைக்கு ஏது வீம்பு? அவன் தான் சரண்டர் ஆச்சே. அதனால தானே இந்த பொம்பளைங்களே இப்படி வீம்பு பிடிச்சு அலையறீங்க, பாடா படுத்துறீங்க. இல்லனா இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி போவியா நீ? நான் மட்டுமா போனேன்? நீங்களும் தானே போனீங்க. நீ கிளம்பி போனதால தானே நானும் போக வேண்டியதா போச்சு. அப்போ அதுக்கு பேரு வீம்பு இல்லையா? என் பின்னாடியேவா தேடி வந்தீங்க? இல்லையே. அது எப்படி வீம்பாகும்? நீ வீம்பா போனதால நான் போனேன். இல்லனா நான் உன் கூட தானே இருந்திருப்பேன். நான் வேணும்னா உடனே கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே. அது எப்படி முடியும்? பொண்டாட்டி கொடுக்க பிடிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டான்னு வாங்க. அத நான் விரும்பல. அதனால 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 என்ன? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். அப்பதான் புத்தி வரும்னு விட்டுட்டேன். செல்லமாய் அவள் கன்னத்தில் உதட்டை பதித்தவாறே சொன்னான் மாதவன். அப்போதே போதை ஏறிக்கொண்டிருந்தது அவனுக்கு. அப்பப்பா, இந்த சின்ன பிரிவே என்ன பாடுபடுத்தி விட்டது. அப்போ நான் புத்தி கெட்டு தான் போயிட்டேன்னு சொல்ல வர்றீங்க, அதானே? நீயா புரிஞ்சுகிட்டா சரி. எதையும் முறையோட செய்தா நல்லா இருக்கும், அழகா இருக்கும். பெண் செய்யற காரியம் வேற, ஒரு ஆண் செய்யற காரியம் வேற இல்ல. ஒண்ணும் வேணாம். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்கிட்ட சொல்லாம நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாமா? நீங்க மட்டும் உங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டு எங்க ஊருக்கு வந்திருக்கேன்னு போன்ல சொல்றீங்களே, அது மட்டும் சரியா? ஆனாலும் இப்படி யாருக்கும் சொல்லாம வீட்டை பூட்டிட்டு போறது தப்புதானே? காமினியிடமிருந்து பதில் இல்லை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா சிரிக்க மாட்டாங்க? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? நீங்க நினைக்காம இருந்தா சரி. தப்புன்னு தோணுதுனால தானே உடனே புறப்பட்டு வந்தேன். எது, பிரிஞ்சிருக்கிறதா இல்ல சொல்லாம போனதா? ரெண்டுமே தான். பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா பெருசாயிரும்னு திடீர்னு மனசுல ஒரு பயம். நாமளே தீர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுச்சு. அதனால கிளம்பி வந்துட்டேன். தீர்த்துக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு நமக்குள்ள? மாதவன் கூர்மையாக கேட்டான். அவள் சொல்லாமல் கிளம்பி போனதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட காரணம் இல்லாமல் இருக்க முடியாது என்று அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. கேட்கறன்ல, பதில் சொல்லு. அமைதியாய் இருந்தாள் காமினி. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த காரணமும் இல்லைன்னு தானே? என்னவோ திடீர்னு முறுக்கிக்க தோணிச்சு, கிளம்பி போயிட்ட. பின்னாடியே வருவேன்னு எதிர்பார்த்திருக்க. ஆனா அது நடக்கல. உனக்கே மனசுல என்னவோ பயம் தோண கிளம்பி வந்துட்ட, அதானே? என்றான் மாதவன். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த விஷயமுமே அதோட நியாயத்துல தான் நிக்கும். இல்லைன்னா தானே அடிபட்டு போயிடும். எதுவானாலும் மனசு விட்டு பேசு. உன் புருஷன்கிட்ட தானே பேச போற, வெளியாள் கிட்ட இல்லையே. மனசுக்குள்ளேயே போட்டு குமையாத. அது வியாதியை உண்டாக்கும். 2 பேரும் ரொம்ப படிச்சவங்க. நாமளே முட்டாள்தனமா நடந்துகிட்டா எப்படி? அப்புறம் நம்மள நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்து பெரியவங்கள எப்படி திருப்திப்படுத்த முடியும்? நாம சந்தோஷமா இருக்கோங்கிற நம்பிக்கையில தானே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கடமைய சரியா முடிச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிம்மதி தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கே பங்கம் வந்தா எப்படி பொறுப்பாங்க அவங்க? அவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம், நம்ம சந்தோஷம்தான் அவங்க சந்தோஷம். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் 2 பேரும் சமந்தான். ஏற்ற இறக்கமெல்லாம் கிடையாது. உன்னோட தேவைகளை நீ என்கிட்ட பகிர்ந்துக்கோ, என்னோட ஆசைகளை நான் உன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். 2லயும் எதெல்லாம் நியாயமா இருக்கோ அத ஒரு மனசோட செய்வோம். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். போதுமான பொருளாதார தேவைகளும் அதை பூர்த்தி செஞ்சுக்கிற பண வசதியும் நமக்கு இருக்கு. சுற்றிலும் உறவுகளும் வேணுங்கிற அளவுக்கு இருக்காங்க. எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவையில்லாததுன்னு பகுத்து பார்க்கிற அறிவு நமக்கு உண்டு. நிர்மலமான ஆறு போல ஓடக்கூடிய இந்த மிதமான வாழ்க்கைய வழிய ஏன் நாம கெடுத்துக்கணும்? நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதா என்ன? நீயும் உன் புத்தியால எல்லாத்தையும் பகுத்து பார்த்து உணர்ந்துக்கிற திறன் படைச்சவ தானே. அப்புறம் என்ன? நமக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்காகவும் வாழ்ந்து கழிச்சிட்டு போக வேண்டியதானே. நாம மட்டும் வளர்ந்துட்டு நம்ம அறிவு வளரலன்னா எப்படி? ஒரு நீண்ட உரையை நிகழ்த்திவிட்டு
மென்மையான புன்னகையோடு அவளை ஆழமாக பார்த்தான் மாதவன். நானும் அப்படிதான், சுருக்கமாக சொன்னாள் காமினி. எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். கடைசியில அது நமக்கே வந்துருச்சு. நம்மள அறியாமலே நடந்து போச்சு. நல்ல வேளை இதோட முடிஞ்சிருச்சேன்னு தோணுது. ஒரு சின்ன நெருடல், திருமணமான புதிய தம்பதிகளுக்குள்ள ஏற்படுற தற்காலிக புரியாத விலகல். இனிமே இந்த தற்காலிக பிரிவு கூட நமக்கு நடுவுல இருக்கக்கூடாது. சரிதானா என்று மாதவன் கேட்க ஒப்புதலாய் தலையசைத்தாள் காமினி. நாம இன்னைக்கு சாயந்தரமே டாக்டர் கிட்ட போறோம் என்றான் மாதவன். ஆரம்பிச்சிட்டீங்களா பழையபடியும்? உடனே வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சாக்கும். நான் என்ன சொல்லிக்கிறேன், நீ சொல்றபடி நானும் செக்அப் பண்ணிக்கிறேன். எங்கிட்டையும் ஏதாச்சும் குறை இருக்கலாம் இல்ல, இருந்தா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறது. எத்தனையோ வைத்திய முறைகள் தான் இருக்கே. மெடிக்கலி இம்ப்ரூவ்டு, தென் ஒய் ஷுட் பி பாதர். அடே அப்பா, எவ்வளவு தாராளம்! இதைத்தானே நான் முதல்லயே சொன்னேன். அதையே அன்னைக்கு உங்களால ஆக்டிவா எடுத்துக்க முடியல? ஒரு வாரமா பேசாம இருந்து பிறகு சொல்லிக்காம ஊருக்கு போய் திரும்பி வந்து இந்த நாடகம் எல்லாம் தேவையா? என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை இல்லையா? அத கன்ஃபார்ம் பண்ணத்தானே போவோம்னு. கழுத, கிண்டலா பண்ற? உன்னை 10 பிள்ளை பெத்து போட வைக்கிறேன் பாரு. என்கிட்ட பட்டுட்டு போதும் போதும்னு அலற போற நீ. எல்லா நெருடல்களும் விலகி போய் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கியது அந்த இளம் தம்பதியர் இல்லம். உன்னை கரம் பிடித்தேன் குடும்ப நாவல் முற்றும். நன்றி.